அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ரொம்பவும் அழகான கிராமம். அந்த கிராமத்து மக்களோட ஆதாரமே அந்த ஆறும் ஆத்து தண்ணியுமா தான் இருந்துச்சு. காலையிலேயே ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் எழுந்திருச்சு அவங்கவுங்க வேலைய செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஊரோட எல்லையில யார் பார்வையிலயும் படாம ரொம்ப தூரத்துல ஒரு மண் குடிசையில சோமையாவோட குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த குடிசையில சோமையா, அவனுடைய மனைவியான சீதா, 10 வயசு புள்ள ராமு, 8 வயசு பொண்ணு மல்லிகா, இந்த குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த குடும்பத்தை ஊர்க்காரங்க யாருமே நல்ல குடும்பம்னு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்வையில அவங்க திருட ராமையாவோட புள்ள குடும்பம். சோமையாவோட அப்பா ராமையா சுத்தி இருக்கிற அத்தனை ஊரையும் நடுங்க வைக்கிற ஒரு பேர் போன திருடன். அவரு இறந்து போய் பல நாட்கள் ஆனாலும் கூட திருடா அப்படிங்கிற அந்த முத்திரை சோமையாவோட குடும்பத்தை வாட்டி வதக்கி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ஒரே ஒரு நிமிஷமா, கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன், அண்ணனை கூட்டிட்டு வா, 2 பேரும் ஒன்னா உட்காந்து குடிங்க. எனக்கு கஞ்சி வேண்டாமா, எனக்கு நல்ல மீன் குழம்போட சுட சுட சோறு தான் வேணும். அதை கேட்டதும் சீதாவோட மனசுக்கு ரொம்ப வலிச்சுது. பிள்ளைங்களுக்கு வயிறார சாப்பாடு கூட போட முடியலையே அப்படின்னு அவ ரொம்ப வருத்தப்பட்டா. ஆஹா, ஆ, ஆ, மீன் குழம்பு தானம்மா. அப்பா வேலைக்கு போயிருக்காருல்ல, அவர் வரும்போது பணம் எடுத்துட்டு வருவாரு, அதுல நீ கேட்டதை உனக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன். இன்னொரு பக்கம் சோமையா ஊரோட ஜமீன்தாரான பூபதியோட அரிசி மில்லுல மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் கூட சேர்ந்து இன்னும் சில பேர் கூலி ஆட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சோமையா ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு குடோன்குள்ள விற்கிறதுக்காக கொண்டு போய்கிட்டு இருந்தான். டேய் சோமோ, மூட்டைய சரியா எண்ணி பார்க்கறியா? இல்லைன்னா ஐயா தோலை உரிச்சிடுவாரு. ஆனா இந்த கணக்கு வழக்கில் கைவரிசைய காமிக்கிறது உங்க அப்பா கிட்ட இருந்து உனக்கும் வந்திருக்கும் தானே? ஆமா ஆமா, மூட்டை காணாம போனா முதல்ல இவனை தான் பிடிக்கணும். அவங்க சொன்னதை கேட்டு பாவம் சோமையாவோட மனசு ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. ஆனாலும் எதுவும் சொல்ல முடியாம அவன் வேலைய அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு சாயந்தர நேரம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூலி பணத்துக்காக எல்லாரும் வரிசையில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பூபதி எல்லாருக்குமே எண்ணி அன்னைக்கான கூலி பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான். எல்லாருக்கும் முழுசா பணத்தை கொடுத்தான். ஆனா சோமையாவுக்கு கொடுக்க வரும்போது கையில பாதி பணத்தை தான் வச்சான். ஐயா, கூலி பணம் கம்மியா இருக்குங்க ஐயா. என்னடா கொழுப்பு அதிகமாயிடுச்சா? உனக்கு இந்த பணம் கொடுக்கறதே அதிகம், என்கிட்டயேவா கணக்கு கேட்கற? உங்க அப்பனை மாதிரி எந்த கைவரிசையும் காட்டாம வேலை பார்த்ததுக்கு தான் இந்த பணம். என்ன இருந்தாலும் திருடம் பெத்த புள்ள தானே, உனக்கெல்லாம் வேலை கொடுக்கறதே பெரிய விஷயம்தான். பாவம் பூபதி அவமானப்படுத்தினதுல கண்ணுல கண்ணீர் வந்தாலும் அதை யாருக்கிட்டையும் காட்டாம தலை குனிஞ்சுக்கிட்டு சோமையா கவலையா வீட்டுக்கு வந்தான். அப்படி கவலையா வந்திருக்கிற புருஷனை பார்த்த உடனே சீதாவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்னங்க, என்னைக்காவது கூலி பணம் முழுசா கிடைச்சுதா? இல்ல சீதா, எப்பவும் போலவே பாதி பணம் தான் கொடுத்தாரு. அப்பா, அந்த பூபதி எப்பவுமே நம்மள திட்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஒன்றும் திருடங்க இல்லையே, அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த தண்டனை? அது நம்ம தலையெழுத்து போலப்பா. என் அப்பா பண்ண பாவம் இன்னும் நம்மள சுத்திக்கிட்டே தான் இருக்கு. நான் திருடன் இல்லைன்னு எவ்வளவு தான் எடுத்து சொன்னாலும் ஊர்க்காரங்க கேட்கறதில்ல. என்னை மனுஷனா கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு பதிலா நானே ஆத்துக்கு போய் 4 மீனை பிடிச்சிட்டு வரேன்ப்பா. தங்கச்சியோட ஆசையாவது நிறைவேற்றலாம். சோமையாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பொண்டாட்டி பிள்ளைங்களோட பசியை கூட தீர்த்து வைக்க முடியலையே அப்படின்னு அவன் வருத்தப்பட்டு தான் நின்னுக்கிட்டு இருந்தான். உடனே சோமையா கண்ணை முடிக்கிட்டு, அம்மா தாயே, என் குடும்பத்தையும் என்னையும் நீதாமா பாத்துக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டான் சோமையா. அந்த நேரத்துல வெளியில வானில மாற ஆரம்பிச்சுது. மேகங்கள் எல்லாமே கருப்பா மாறி இடி மின்னல் சத்தத்தோட மழை பெய்யற மாதிரி தான் வானில இருந்துச்சு. சோமையா சீதா 2 பேருமே வெளியே வந்து ஆகாயத்தை பார்த்தாங்க. ஏங்க, காத்து ரொம்ப பலமா வீசுது, நம்ம குடிசை இத தாங்குமா? கவலைப்படாத சீதா, கடவுள் நம்மள ரொம்ப சோதிக்க மாட்டான். இந்த மழை நம்ம கண்ணீரை துடைக்க வருதோ என்னமோ. கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சுது. சோமையாவுக்கு தெரியாது அந்த மழை அவங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக வரல, அவனோட சேர்த்து அவனுடைய ஊரோட எதிர்காலத்தையும் மாத்த வருது அப்படிங்கிறது. 1 மணி நேரமாச்சு, மழை குறையல, இன்னும் அதிகமாச்சு. இடி மின்னல் சத்தத்தோட ஆகாயமே அதிர்ந்துகிட்டு இருந்துச்சு. வீட்டோட கூரையில இருந்து மெதுவா தண்ணி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுது. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அழாத தங்கச்சி, அப்பா இருக்காருல்ல, நம்மள காப்பாத்துவாரு. வெளியில இடி மின்னலோட பயங்கரமான மழை. கொஞ்சம் கொஞ்சமா மழை தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்து
தரையெல்லாம் சேர மாதிரி இப்போ அது ஒரு குளமா காட்சி அளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வீட்ல இருக்கிற சில பொருட்களும் துணிமணிகளும் தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ! சீதா, வீடு இடிய போகுதுன்னு எனக்கு தோணுது. நாம இங்க இருக்கக்கூடாது. இந்த மழையில நாம எங்கெங்க போறது? இப்ப யோசிக்க நேரம் இல்ல, முதல்ல வெளியில போங்க. 3 பேருமே அவங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. வெளியில நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவங்க முட்டி வரைக்கும் வெளியில தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியில நிக்க கூட அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணி அவங்கள இழுக்க ஆரம்பிச்சுது. அவங்க குடிசை அவங்க கண்ணு முன்னாடி இடிஞ்சு விழுந்துருச்சு. ஐயோ, நம்ம வீடுங்க. வீட்டை பத்தி அப்புறம் யோசிப்போம். முதல்ல நம்ம உயிரை காப்பாத்திக்கணும், வாங்க. அங்கிருந்த ஊரோட நிலைமைய பார்த்தா ரொம்ப மோசமா இருந்துச்சு. யாருக்கு என்ன கோவம் வந்துச்சோ தெரியல. ஆத்து தண்ணி மொத்தமும் பள்ளத்தாக்குல இருக்கிற மொத்த வீடுகளையுமே தண்ணியில முழுகடிச்சிருச்சு. எங்க பார்த்தாலும் ஐயோ அம்மா அப்படின்னு எல்லாருடைய அலறல் சத்தம். ஆடு மாடெல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போச்சு. என்னங்க, முதல்ல அந்த உயரமா இருக்கிற மலைக்கிட்ட இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட நம்ம போயிடலாங்க, வாங்க. பசங்க குளிர் தாங்க முடியாம நடுங்குறாங்க. சோமையா சரி அப்படின்னு சொல்லி மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது ஊருக்கு நடுவுல இருக்கிற பூபதியோட வீடு 2 மாடி வீட்டுல இருந்து அலறல் சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு சோமையா திரும்பி பார்த்தான். அங்க பூபதி அவனுடைய குடும்பத்தோட மாடியில நின்னுக்கிட்டு இருந்தான். சீதா, அங்க பாரு. பூபதி ஐயாவோட குடும்பம் ஆபத்துல இருக்கு. அப்பா, அவர் எப்பவும் நம்மள திட்டிக்கிட்டு தானே இருப்பாரு. அவருக்கு ஒரு கஷ்டம்னா நாம ஏன் உதவி பண்ணணும்? வாங்க போலாம். ராமு, அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கன்னு நாம திரும்பி கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுறது நம்ம கடமை. ஆனா இந்த தண்ணியில அங்க போறது ரொம்ப ஆபத்துங்க. எனக்கு ஒன்றாகாது சீதா. இந்த ஆறு என்னை எதுவும் செய்யாது. நீ பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டு பத்திரமா மலைக்கு மேலே இருக்கிற அந்த மரத்துக்கு கீழே போய் உக்காரு. நான் ஊர் ஜனங்களையும் பூபதி ஐயாவையும் காப்பாற்றி கூட்டிட்டு வரேன். என் பேச்சை நீ கேட்பல்ல? சீதாவுக்கு ஒரு பக்கம் கவலையா இருந்துச்சு, இன்னொரு பக்கம் நல்ல மனசு இருக்கிற புருஷனை பார்த்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவ அமைதியா தலையாசிச்சா. ராமு, அம்மாவையும் தங்கச்சியையும் பத்திரமா கூட்டிட்டு போ. நீ தான் அவங்க தைரியம். அப்பதான் சோமையாவுக்கு அந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்த ஒரு பரிசல் மரத்தை ஒட்டி நின்னுக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான். உடனே அங்க போய் அந்த பரிசலை எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளத்துல பூபதியோட வீட்டுக்கு போனான். அந்த வெள்ளத்துல எல்லாரும் அவங்க உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது சோமையா மட்டும்தான் அவன் உயிரை பணையமா வச்சான். ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு முடிவு எடுத்தான். ஆனா தண்ணியோட வேகமும் தண்ணியோட அளவும் காத்தோட வேகமும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. அந்த படகு ஓட்ட கூட சரியா முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு பூபதியோட வீட்டுக்கிட்ட போயிட்டான். அப்ப பூபதி யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான். பூபதி ஐயா, பூபதி ஐயா, பயப்படாதீங்க. நான் சோமையா வந்திருக்கேன். உங்களை நான் காப்பாற்ற வந்திருக்கேன். சோமு, நீயா? கடவுள் மாதிரி வந்திருக்க. சீக்கிரமா வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்துடா. பூபதி ஐயா, முதல்ல உங்க மனைவியையும் பசங்களையும் பரிசல்ல ஏத்தி விடுங்க. டே, முதல்ல என்ன காப்பாத்து. நான் இந்த ஊரோட தலைவன். மன்னிச்சிடுங்க ஐயா. முதல்ல பெண்களும் சின்ன குழந்தைங்களும், அப்புறமா உங்களை ஏத்திக்கிறேன். அதை கேட்டு பூபதிக்கு கோவம் வந்தாலும் சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கறதுனால அவன் அமைதியா இருந்துட்டான். முதல்ல சோமையா பூபதியோட மனைவி பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு கரை சேர்க்க கொண்டு போனான். அவங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா, இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. பயப்படாதீங்க, கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் படகுல ஏறவே இல்லை. என்னப்பா, நீயே படகுல ஏற மாட்டேங்கிற? அம்மா, இந்த பரிசல் பழசு. எல்லாரும் ஏறுனா இது மூழ்கி போயிடும். நான் இப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டே உங்களை கரைக்கு கொண்டு போய் சேர்க்கறேன். நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் படகுல ஏறாம ஒரு கையில தண்ணிய தள்ளிக்கிட்டு ஒரு கையில படகு பிடிச்சுக்கிட்டு கரையை நோக்கி அவன் போய்கிட்டு இருந்தான். ரொம்பவும் கஷ்டப்பட்டு மலைக்கிட்ட வந்து அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிற இடத்துல அவங்களையும் விட்டான். சீதா, அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காம மறுபடியும் அந்த பரிசல்ல ஏறி பூபதியை காப்பாத்துறதுக்காக வந்தான் சோமையா. பூபதி பக்கத்துல வரும்போதே அந்த இடத்துல தண்ணி நிறைஞ்சு போய் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு பூபதி கத்திக்கிட்டு இருந்தான். வந்துட்டியா? வந்து என்ன காப்பாத்துடா. உயிர் போயிடுமோன்னு பயமா இருக்கு. வாங்கய்யா, சீக்கிரம் வந்து ஏறுங்க. வெள்ளம் அதிகமாகுது. அப்படி எல்லாரையுமே கஷ்டப்பட்டு கரைக்கு கொண்டு வந்து சேர்த்த சோமையா திடீர்னு கரைக்கு வந்ததுமே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவனுக்கு மூச்சு விட முடியல. அப்ப பூபதி சோமையாவை பார்த்தான். காலையில தான் அவன் சோமையாவை அந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருந்தான்.
தடவையா தான் செஞ்சது தப்பு அப்படின்னு பூபதி உணர்ந்தான். சோமையா எழுந்திருக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சோமையா, என்னை மன்னிச்சிடுடா. உன்னை எவ்வளவோ நான் அவமானப்படுத்தி இருக்கேன். உங்க அப்பா திருடங்கிறதால உன்னை தப்பு தப்பா பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நீ இல்லை அப்படின்னா நான் என் குடும்பத்தோட மேலே போய் சேர்ந்திருப்பேன். உன்னால தான் உயிரோட இருக்கோம். பரவாயில்லங்க ஐயா, ஆபத்தில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு சும்மா போக முடியுமா? வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருந்தாங்க. அவங்கள சில பேர் சோமையா செஞ்சதை பார்த்து பாராட்டினாங்க. ஆனா இன்னும் சில பேர் அவனை சந்தேக பார்வையோட தான் பார்த்தாங்க. டேய், அவன் பூபதி ஐயாவை காப்பாத்தினது உண்மைதான். ஆனா அவர் வீட்டில் எல்லா பொருளும் சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். என்ன இருந்தாலும் அது திருட்டு ரத்தம் தானே. என்னடா சொன்னீங்க? என்ன சொன்னீங்க அவனை பத்தி? அவன் ஒன்றும் திருடன் கிடையாது. இத்தனை நாளா நான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவன் நம்ம எல்லாரையும் காப்பாத்தின வீரன். அவனை பத்தி பேசினா நாக்க வெட்டி போட்டுடுவேன் அப்படின்னு பூபதி சொன்னது கேட்டு ஊர்க்காரங்க அமைதியாயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மழை நின்னு போச்சு. ஆகாயமும் இப்போ அமைதியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த வெள்ளத்தோட தாக்குதல்ல மாட்டிக்கிட்ட அந்த ஊர் மட்டும் ரொம்பவும் கலைஞ்சு போய் அலங்கோலமா தான் இருந்துச்சு. அந்த மலைக்கு மேல இருந்தவங்க எல்லாரும் பொறுமையா இறங்கி கீழே வந்தாங்க. எல்லாரும் எல்லாத்தையுமே இழந்துட்டு ரொம்பவும் கவலையோட இருந்தாங்க. ஆனா உசுர மட்டும்தான் மிஞ்சி இருந்துச்சு. ஆனா அவங்க உசுர காப்பாத்தினதே சோமையா தான். எல்லாருமே சோமையாவோட வீட்டு பக்கம்தான் வந்தாங்க. எல்லாரும் கேளுங்க. நாம எல்லாரும் இன்னைக்கு உயிரோட இருக்கோம்னா அதுக்கு சோமையா தான் காரணம். அவன் குடும்பத்தையே திருட்டு குடும்பம்னு சொல்லி நாம ஒதுக்கி தான் வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு அவன் தான் நம்ம எல்லாரோட உயிரையும் காப்பாத்தி இருக்கான். இல்லைன்னா இந்நேரம் எல்லாருமே போய் சேர்ந்துருப்போம். என்னையிலிருந்து சோமையாவோட குடும்பம் நம்ம குடும்பம். அவனுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நாம தான் உதவி செய்யணும். இனிமே இந்த குடும்பத்துக்கு நான் இருக்கேன். யாருன்னா எதனா சொல்லி பாருங்க அப்படின்னு பூபதி சொன்னதை கேட்டு ஊஜனங்க எல்லாரும் தலை குனிஞ்சு ஒவ்வொருத்தங்களா வந்து சோமையா கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாங்க. அத பார்த்து ராமு மல்லிகா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்பவுமே அவங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் திட்டின ஜனங்க இப்ப அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, எங்க அப்பா தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா நானும் என் குடும்பமும் என்னைக்குமே எந்த தப்பும் செஞ்சதில்ல. தயவு செஞ்சு எங்களை நம்புங்க அப்படின்னு சோமையா சொன்னது கேட்டு ஊஜனங்க எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னாங்க. அன்னையிலிருந்து அந்த ஊரே மாறிச்சு. சோமையாவை எந்த ஒரு ஊர் திருட அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சோ அதே ஊரு இப்போ சோமையாவை ரொம்பவும் கௌரவமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ சோமையாவோட குடும்பம் ஊர் எல்லையில இல்ல, ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய வீட்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு.